ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க். இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான க்ராச்செட் பென் ஸ்டாண்ட், பென்சில் ஆர் ஹூக் அந்த மாதிரி நீங்கள் ப்ரஷஸ் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம க்ராச்செட்டிங்லேயே இப்படி பியூட்டிஃபுல்லான ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, பேசிக் ஸ்டிச்சஸ் தான். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன இதில் ஒரு புது டெக்னிக் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, 2 யார்ன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 யார்ன்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. நீங்கள் ஸ்டிஃபான யார்ன் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த யார்ன் ஒன்று கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் உள்ள நூலையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எப்படி இந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும்னு எனக்கு அந்தளவுக்கு தெரில. நான் இதான் ஃபஸ்ட் டைம் டபுள் கலர் யார்ன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன். டபுள் யார்ன் வச்சு நான் க்ராச்செட்டிங் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பண்ணும் போதே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் இல்லைன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிச்சன் அந்த மாதிரி எதுலனாலுமே வச்சுக்கலாம். ஆஃபீஸ்க்கு போனாலுமே நம்ம யூனிக்கான ஒரு ஸ்டாண்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய க்ராச்செட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்கிறேன். கிட்ஸுக்கு ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஐட்டம்ஸ், கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் பர்ஸ் நிறையா போட்டிருக்கிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். பேசிக்ஸ் வீடியோவுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ராச்செட்டிங்க்கு நியூனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்க கிட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இது நல்லாவே டைம் ஒரு குவாலிட்டி டைமாக மாற்றும் இந்த கிராஃப்ட் நீங்கள் கற்றுக்கிறனால. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த க்யூட்டான அழகான பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைஸுமே இதோட பெருசெல்லாம் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எப்படி சைஸ் இதிலே பெருசாக்கணும்னு. தொடர்ந்து என்னோடய சேனலில் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் 2 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்திருக்கிறேன். ஹாபி ஸ்டோர் பிராண்ட். இது பல்கி யார்ன். மேஜிக் நீடில்.inல நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆன்லைனில். அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது 75% ப்ரீமியம் அண்ட் 25% wool. மெயினாக பல்கி யார்ன் இந்த மாதிரி பென் ஆர் பென்சில் ஸ்டாண்ட் அந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் திக்காக அது ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்னு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பல்கி யார்ன் எடுத்துக்கிறணும். இதில் சைஸ் 5ன்னு எழுதியிருக்கும். இந்த மாதிரி சைஸ் 5 யார்ன் எல்லாம் நல்லா திக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 5.0 mm, 5.0 mm. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த யார்ன் எந்த ஹூக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாண்டுன்னு சொல்கிறதுனால நீங்கள் ரொம்ப தின்னான யார்ன் யூஸ் பண்ணால் எந்தளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கும்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அப்புறம் யார்ன் நீடில். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 யார்ன்ஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கலர்ஸை ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, எப்பவும் போலே போடுங்க. மேஜிக் சர்க்கிள் ஒரு மேஜிக் ரிங். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் யார்னில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 யார்ன் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ மேஜிக் சர்க்கிள் ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் 1. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6. நீங்கள் எப்பவும் போல் டெய்லை பிடிச்சி இழுத்தீங்கன்னா யார்ன் க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நல்லா 2 யானையுமே நீங்கள் உள்ளே விட்டுக்கோங்க. 2 யான்லேயுமே வீலையுமே நம்ம உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 செயின் 1. ஓகே, ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷியலையுமே ஸோ 1 2 3 4 5 6
ஓகே, நல்லா பாருங்கள். 1 2 3 4 5 6. சேம் இதிலே நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சை விட்டுறணும். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 2. செகண்ட் இதில் தேர்ட் டைம் 1 2. ஃபோர்த் டைம் வி ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். 1 2. ஸோ 8 செயின்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். இதில் வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரியறதுக்காக ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் அது எல்லாம் பீஸ் ஆஃப் யானை இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் 4 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம். நான் 6 டைம்ஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஃபிஃப்த்து டைம் 1 2. லாஸ்ட்டாக 6th டைம் 1. க்ராச்செட்டிங்கில் வந்து கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பொறுமையாக அந்த கவுண்டிங்கை ஃபாலோ பண்ணி பண்ணால் உங்களுக்கு கரெக்ட் ஷேப் வந்துடும். ரவுண்ட் 2, ரவுண்ட் 1ல் வந்து 6 போட்டிருந்தோம். ரவுண்ட் 2ல் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. இது வந்து ஃபேக் ஸ்டிச் செயின் 1. நம்ம ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, இந்த ஃபேக் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 3 செயின் 1. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு யானில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 3ல் இதுதான் வந்து ரிப்பீட் ஆகும். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இதே இது நீங்கள் இன்னும் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக 6 டைம். 1 டைம் நான் பண்ணிட்டேன். இது செகண்ட் டைம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. செகண்ட் டைம், தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஸ்டிச்சிலே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 3 டைம்ஸ் முடிச்சிருக்கோம். ஃபோர்த் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஃபிஃப்த் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இந்த 2 ஸ்டிச்சஸ். சிக்ஸ்த் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட் ஸ்டிச் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. இது வந்து நம்மளோட செயின் 1. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1 6, ரவுண்ட் 2 12 செயின்ஸ், ரவுண்ட் 3 18 செயின்ஸ். இப்போ நம்ம ரவுண்ட் 4 போகிறோம். செயின் 1. ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நான் காட்டின மாதிரி பீஸ் ஆஃப் யான். நெக்ஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, தேர்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, தேர்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஸோ வந்து ரவுண்ட் 4 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே.
தேர்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இதே இது 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக 6 டைம்ஸ். நான் 1 டைம் முடிச்சிட்டேன். இப்போ ரிமைனிங் 5 டைம்ஸ் பண்ண போகிறேன். இது செகண்ட் டைம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. third time 1 time single crochet, 1 time single crochet, next 2 times single crochet, 1 2. ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லாஸ்ட்டாக 3 செயின்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம போட்ட செயின் 1. லாஸ்ட் 3 செயின்ஸில் ஃபஸ்ட்டு 2 செயின்ஸில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, லாஸ்ட் தேர்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet, 1 2. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் 4ல் வந்து நமக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குன்னா டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 24 இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பென் ஸ்டாண்ட் வந்து இந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் வந்து எனக்கு போதும். இதுக்கப்புறம் நான் ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த பேஸ்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், சர்க்கிள் வந்து இன்னும் லாங் பேஸ்கெட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பேஸ்மெண்ட்டோட ஹைட்டை வந்து அழகாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ரவுண்ட் 3ல் என்ன பண்ணோம், 1 டைம் சிங்கிள் crochet, அப்புறம் 2 டைம் சிங்கிள் crochet பண்ணோம். ரவுண்ட் 4ல் என்ன பண்ணோம், 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, 2 டைம் சிங்கிள் crochet பண்ணோம். ரவுண்டு 5ல் வந்து ஃபஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள், 1 டைம் சிங்கிள், 1 டைம் சிங்கிள். தேர்டில் வந்து ஃபோர்த்தில் வந்து 2 டைம் சிங்கிள் crochet பண்ணணும். ஓகேவா, இப்படி வந்து நீங்கள் உங்கள் சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ரவுண்ட் 6ல் வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet, 5த்தில் வந்து 2 டைம் சிங்கிள் crochet. அது 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு பேஸ்மெண்ட் வந்து இவ்வளோ போதும். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ரவுண்ட் 5 வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேஜிக் சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட இன்சைட் பார்ட், இது வந்து அவுட் சைட். இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோ சர்க்கிள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு உங்கள் சர்க்கிளோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது ரவுண்ட் 5 செயின் 1. இந்த ரவுண்டில் வந்து நம்ம ஒவ்வொன்றும் பேக் லூப் ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இந்த டைம் வரைக்கும் நம்ம 2 லூப்ஸில் இப்படி ஒர்க் பண்ணோம். க்ராச்செட்டிங்கில் வந்து இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். ஓகேவா, 2 yarns வச்சு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் 2 yarnsையுமே எடுக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம இப்படி நடுவில் இன்சர்ட் பண்ணி பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டாச்சு. ஒவ்வொரு பேக் லூப்லேயுமே 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பேக் லூப்பில் மட்டும் விட்டுட்டு 1 டைம் சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல உங்கள் ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1. ரவுண்ட் 4ல் 24 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. ஸோ ரவுண்ட் 5லையும் நமக்கு ஒவ்வொரு சிங்கிள் crochet மேலே ஒரு டைம் தான் சிங்கிள் crochet பண்ணுறனால ரவுண்ட் 5லையும் நமக்கு வந்து 24 சிங்கிள் crochet கிடைக்கும். ஓகே, ஆனால் ரவுண்ட் 5 வந்து ஒர்க்கிங் ஆன் ஒன்லி பேக் லூப். ஓகே, ஸோ பேக் லூப்பில் மட்டும் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அழகாக நமக்கு வந்து இந்த மேலே ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்படியே பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்துட்டேன்.
லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் தான். பேக் லூப்பில் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. இப்போது இது வந்து செயின் 1, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேலேயே ஃபுல்லாக போத் லூப்ஸையும் இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க எப்பவும் போல். ஓகே, இதுதான் வந்து ரவுண்ட் 5. நமக்கு வந்து பேஸ் இது பண்ணிவிட்டு இப்படி ஹைட் வந்து வர்றதுக்காக நம்ம இந்த ரவுண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 6லேருந்து ரவுண்ட் 11 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதில் வந்து பேக் லூப்பெல்லாம் இல்லை, நம்ம நார்மலாக பண்ணுவோம் பார்த்தீங்களா போத் லூப்ஸ். ஆனால் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் போத் லூப்ஸில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயின்லேயுமே நீங்கள் நார்மலாக 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நான் வந்து ரவுண்ட் 4, 5லலாம் 24 ஸ்டிச்சஸ் இருந்தனால எனக்கு ரவுண்ட் 6லேருந்து ரவுண்ட் 11 வந்து 24 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை சர்க்கிளோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் என்ன ரவுண்ட் முடிச்சிங்களோ அதை கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதே இது உங்களுக்கு ஹைட்டில் வந்து வரணும் ஈக்குவலாக. அப்போ தான் நம்மளோட பென் ஆர் பென்சில் ஹோல்டர் வந்து கரெக்டான சைஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ கவுண்டிங் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 4, 5, 6, 7 இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 22, 23, 24. ஓகே, ரவுண்ட் 6ஓட எண்டு முடிச்சாச்சு. ரவுண்ட் 11 வரைக்கும் இதே தான் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது செயின் 1ஓட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 11 வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மேபி நான் வந்து பார்த்துட்டு ரவுண்ட் 11ஓட ஓகேனா அதோட முடிப்பேன். இல்லை எனக்கு ஹைட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நான் கண்டினியூ பண்ணுறதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ, இந்த பேஸ்கெட் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஹைட் வந்து நீங்கள் வந்து இந்த ரவுண்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே போகலாம். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரவுண்ட் 6லேருந்து ரவுண்ட் 12 வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ரவுண்ட் 1, 2, 3, 4. இது வந்து 5th ரவுண்ட். ஓகே, இப்போ 6லேருந்து 11 வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ரிப்பீட்டட் ரவுண்ட்ஸ் 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஓகே, 12 ரவுண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. யானை கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் யான் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து என்னோடய பென் ஹோல்டர், ஹூக் ஹோல்டர் வந்து பென்சில் ஹோல்டர் எனக்கு இந்த சைஸ்க்கு போதும். ஸோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதோட ஹைட் வந்து கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரோஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லென்த்தியாக யானை கட் பண்ணிவிட்டு ஹூக்கை வெளியே எடுத்துருங்க. ரெண்டையுமே யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான பென்சில் ஆர் பென் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எதுனாலுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து இது கம்ப்யூட்டர் டேபிள் அந்த மாதிரி பக்கத்தில் வைக்கும் போது ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டாண்டாக இருக்கும். க்ராச்செட் ஹூக்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.